காகலத்தின் தோழி கேட்காரா தோழி முழங்கும் தூதராத்து பாடிடும் நாமும் சேர்ந்து பாடும் தூத துயரா தோழி முழங்கும் தூதராத்து பாடிடும் நாமும் சேர்ந்து பாடும் தூத துயரா பீடிதனோர் அபயஸ்தானம் சங்கடங்களில் நகுணனி பீடிதனோர் அபயஸ்தானம் சங்கடங்களில் நகுணனி தொழுகுகில்லா ஒரு நாளும் வீடில்லா எന്റെ യേശു என்னை கூடையுள்ளதா தொழுகுகில்லா ஒரு நாளும் வீடில்லா எന്റെ യേശു என்னை கூடையுள்ளதா എന്റെ പ്രിയൻ വാഴിൽ വരാറാ കാഹളത്തിൻ ധ്വനി കേൾക്കാറാ എന്റെ പ്രിയൻ വാഴിൽ വരാറാ കാഹളത്തിൻ ധ്വനി കേൾക്കാറാ ധ്വനി മുഴങ്ങും ദൂതരാത്ത് പാടിടും നാമും சேர்ந்து பாடும் தூத துயரா ധ്വനി മുഴങ്ങും தூதராத்து பாடிடும் நாமும் சேர்ந்து பாடும் தூத துயரா. தேவனுடைய சமூகத்துக்கு காணிக்கைக்காக அஜ்மால் வரும் சோஃபியா நம்ம ஜெபத்தில் நடத்துவார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க கொடுத்த கிருபைக்கா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஏசப்பா நாங்கள் படைத்த காணிக்கைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஏசப்பா. உதார்த்துவ குணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று உம்முடைய வார்த்தையின்படியாக ஏசப்பா உதார்த்தவமாய் நாங்கள் உமக்கு கொடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் ஏசப்பா உமக்கு கொடுத்து அதன் மூலமாக வரும் பலனை ஒவ்வொருத்தவரும் கண்டுகொள்ள கத்த நீங்க உதவி செய்ய முடியா நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த இடத்துல ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கும் உம்முடைய நாம மகிமைக்கு ஏசப்பா உம்முடைய சுவிசேஷத்திற்காக உம்முடைய ஊழியங்களுக்காக ஆண்டவரே முறையாய் செலவழிக்கப்பட கத்த நீங்க உதவி செய்ய முடியா நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் மீதியான பகுதியும் கத்த நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பீங்க, பிக்னிக்லாம் சென்று விட்டு. கர்த்தர் நல்லவர். ஆறாம் கர்த்தர் நாம மயப்பட்ட கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிக்கும் தேவனாக இருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், பாவ சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து வந்து தாப்பனை பாவியாக என்மே கிருபியாக இருங்கள். ஆறாவது நேரத்தில் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு கதறி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களை தூக்கி விடும் தேவனாக இருக்கிறார். ஆமென். மற்றும் சகோதரி பாஸ்கருடைய கரங்களில், சகோதரி பாஸ்கருடைய கரங்களில் மைக்கை கொடுங்கள். என்னென்ன தொடர்ந்து தம்பி சாமுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த ஹீமோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் என்று அவர் சொல்லி ஃபஸ்ட் ஹீமோ கொடுத்திருக்கிறார்கள். அதனால் மிகவும் அவன் சோர்ந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டோம். பலன் இல்லாமல் இருக்கிறான். தேவன் தாமே ஒரு பரிபூர்ண சுகத்தை, ஏன்னா அடுத்த ஸ்பெஷல் கூட்டங்கள் வருவதனாலே நாம் சபையாக ஜெபிக்க முடியாது. இன்னும் இருக்கும் இந்த நாட்டிலே நாம் சபையாக ஒவ்வொரு கூட்டத்திலும் அவனுக்கான ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்யத்தக்கதாக நாம் ஒரு விசுவாச ஜெபத்தை சகோதரி எடுக்கும் பொழுது நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் மகனை நினைவு கூறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சோதரி கர்த்தாவே, கிருபை நிறைந்தவரே, ஆண்டவரே, சகல நோய்களுக்கும் ஆண்டவரே பரிகாரியாகிய தேவனே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, சுகம் கொடுக்கிறவர் நீர் மாத்திரம் கர்த்தாவே. நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ரஃபாயால் என்ற நாமத்தை உடைய தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த பூமியில இருக்கும்போது மனதிற்கும் நிறைந்தவராய் ஆண்டவரே கர்த்தாவே, சகல நோய்களையும் ஆண்டவரே நீ குணமாக்கின கிருபைக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, உடைய பிள்ளையை சமூக ஒப்பு கொடுக்கிறே ஆண்டவரே. அவர்களுடைய கர்த்தாவே உள்ளிந்திரியங்களை எல்லாம் உருவாக்கின தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு செல்லும் ஆண்டவரே கர்த்தாவே, அணுக்களும் ஆண்டவரே உங்களுடைய பார்வைக்கு மறைவாக இருக்கவில்லை சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய கர்த்தாவே திவ்ய தரிசனத்தினால் தேவரீர் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு நொடி பொழுதில் ஆண்டவரை சோமாக்க வல்லவராக தேவரீர் திரு பாதத்துல நாங்கள்
நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. ஆண்டவரே காலை வேளையில தானே ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே இந்த கணத்துல சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேலைக்காரன் சுத்தமானது போல ராஜா வல்ல வெள்ளக்காரன் ஆண்டவரே கர்த்தாவே தோடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு வார்த்தை ஆண்டவரே வார்த்தை தீவிரமாய் பரவுகிறது என்று ஆண்டவர் வாசித்திருக்கிற கர்த்தாவே வார்த்தை அனுப்பி குணமாக்குறது ராஜா. ஆண்டவரே இந்த காலை வேளையில இந்த நொடி பொழுதுல ஆண்டவரே ஒரு அற்புத சுகத்தை ஆண்டவரே கொடுக்கிற கிருபைக்காய் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் எல்லாம் வல்லவர் நல்லவர் ஆண்டவரே மகத்துவமானவர் ஆண்டவரே சபையில கர்த்தாவே வல்லமை மறுபடியுமாய் விளங்க போகிற கிருபைக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தெய்வ சுகத்தை ஆண்டவரே மகன் பெற்றுக்கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சபையாக துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்புகள் சபையிலிருந்து நேற்று கர்ஃபகான் கல்பா போன்ற இடங்களுக்கு பிள்ளைகள் பிக்னிக்காக பத்திரமாக சென்று வர தேவன் கிருபை செய்தார். ஒரு பஸ் பிரேக் டவுனாக இருந்த பொழுதும் மற்ற தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். பிக்னிக் இருந்த நிமித்தமே நேற்று இரவு ஜெப கூட்டம் நடைபெறாமல் இருந்தது. இந்த வாரத்துக்காக நேற்று வரை அடுத்த வாரத்திற்காக 22ஆம் தேதி மாற்றி வைப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த இடம் நமக்கு கிடைக்கவில்லை, முழுவதும் இடம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஸ்கிரிப்சர் கிளாஸ் பிள்ளைகள் நாளை காலையில் அவளுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருப்பதினால சனிக்கிழமையில் வழக்கமாக நடைபெறும் காலை உபவாச ஜெப கூட்டம் இந்த வாரம் நடைபெறாது. ஆகவே தயவு செய்து கவனிக்கவும். சனிக்கிழமை காலை உபவாச கூட்டத்துக்கு ஒருவர்களுக்கு நாளை காலை அந்த உபவாச கூட்டம் நடைபெறாது. காரணம், ஸ்கிரிப்சர் கிளாஸ் பிள்ளைகளுக்கு சில ப்ரோக்ராம் உண்டு. இதற்கு மாற்று ரூமுக்காக முயற்சி செய்தோம், அதுவும் கிடைக்கவில்லை. நமக்கு சொந்தமாக ஒரு இடம் இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராது. அதற்காக நீங்கள் தயவு கூர்ந்து தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த வாரம் கூட வருகிற வாரத்தில் கூட ஒரு அப்ளிகேஷன் நாம் மீண்டுமாக கொடுக்க இருக்கிறோம். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கம்ப்யூட்டரில் தமிழ் டைப்பிங் செய்ய தெரிந்தவர்கள் யாராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கூட்டம் முடிந்தவர்பாடு துரையோ பிரபாகரையோ நீங்கள் சந்திக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கம்ப்யூட்டரில் தமிழ் டைப்பிங் தெரிந்த சகோதர சகோதரிகள் யாரும் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கூட்டம் முடிந்தபாடு துரையோ பிரபாகரையோ தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் மாலை கூட்டம் இந்த வாரம் அறிவித்தபடி ஃபேமிலி சிங் சாங் சர்வீஸாக நடைபெற உள்ளது. சபையில் உள்ள குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டு அநேக பாடி உற்சாகப்படுத்த இருக்கிறார்கள். பாடு குடும்பத்தர் கவனிக்கணும், தன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடித்து விடுங்கள். 3 நிமிடம் 3 ஸ்டான்ஸா நீங்கள் முடிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். என்றால் 30 பேர் கொடுத்திருக்கிறார்கள் பேர். அதை மிகவும் அழகாக சகோதரர் ஜெயராஜ் அவர்கள் சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். தமிழ் இசைக்கருவியுடைய 6 பெயரிலே இந்த குழுக்களை பிரித்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் ஒத்துழைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். டாப்டி கோர்ஸ் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை நடைபெறும். 26 திங்கள் மாலை கூட்டத்தில் சகோதரர் சாக் பூனன் அவர்கள் தெய்வ செய்தியை நமத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். வரும் 30 முதல் சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் கூட்டங்கள் நடைபெற உள்ளன. டிசம்பர் 1ஆம் தேதி அல்நாசர் நெதர்லாந்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்புகளுக்கு பஸ் வசதி தேவை இருந்தால் இப்பொழுதே சகோதரர் ஜெயராஜ் சுனிகரிடம் நீங்கள் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வெளியிலே இந்த பேம்ப்ளெட் வைக்கப்பட்டிருக்கும். இவைகளை எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, மற்ற சபையில் இருக்கும் தமிழ் சபையில் இருக்கும் பிள்ளைகளுக்கு இதை கொடுத்து நான் தமிழ் கூட்ட பொது தமிழ் கூட்டமாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அதனாலே தயவு செய்து எடுத்து சென்று மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபையின் கிறிஸ்துமஸ் கெட் டுகெதர் சில்ட்ரன்ஸ் மற்றும் யூத் ப்ரோக்ராம் டிசம்பர் 17ஆம் தேதி திங்கள் மாலை 8:30 முதல் 10:30 வரைக்கும் நடைபெறும். டிசம்பர் 28 வெள்ளி காலை ஆராதனை தேவனுக்கு நன்றி செலுத்தும் ஆராதனையாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அன்று சபை நடுவை இழந்து தேவனுடைய ஜீவத்தில் செய்த நன்மையான காரியங்கள் ஆண்டிலை காரியங்களை ஓரிரு வார்த்தையில அனைவரும் சொல்லி தேவநாத்தை நாம் மையப்படுத்த இருக்கிறோம். சிறுபிள்ளையுடைய சில்ட்ரன்ஸ் ரிட்ரீட் ரிவ்யூ
என்ற தலைப்பிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இது டிசம்பர் 8ஆம்